விஷ்ணு அவதாரமே பிரம்மஸ்வரூபமே விஷ்ணு அவதாரமே சிவனிந்தவ கோலமே பரஞ்சோதி வடிவாகவே சிவனிந்தவ கோலமே பரஞ்சோதி வடிவாகவே ரிஷிகள் முன்னோடியோம் தேவர்கள் அவதாரமே ரிஷிகள் முன்னோடியோம் தேவர்கள் அவதாரமே ஏழை பாங்காலனே கருணை கடல் வடிவே பகவான் பாலயோகி பகவான் பாலயோகி முடிவரத்து புதல்வா முழு நேர தவத்தின் தலைவா முடிவரத்து புதல்வா முழு நேர தவத்தின் தலைவா பகவான் பாலயோகி பகவான் பாலயோகி பகவான் பாலயோகி பகவான் பாலயோகி மும்முடிவரம் ராஜாவுக்கே ஜெய் மும்முடிவரம் ராஜாவுக்கே ஜெய் மும்முடிவரம் ராஜாவுக்கே ஜெய் மும்முடிவரம் ராஜாவுக்கே ஜெய் மும்முடிவரம் ராஜாவுக்கே ஜெய். ஸ்ரீமத் வீராட் வீரபிரம்மகார சுவாமி தன்னுடைய காலஞானம் என்னுடைய நூலில் எழுதியுள்ளார். கோதாவரி நதிக்கரையில் 2 மகான்கள் அவதரிப்பார்கள். ஒன்று பெரிய பாலயோகீஸ்வரர். அவர் 39 வருடங்கள் தவம் இயற்றினார். அவரை பின்தொடர்ந்து அவருடைய தம்பி சின்ன பாலயோகி. இவர் 41 வருடங்கள் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார். மகா சிவராத்திரி அன்று இவர்கள் தரிசனம் மக்களுக்கு கிடைத்து வந்தது. இவரை பார்ப்பதற்காக பல கோடி மக்கள் வந்து பார்த்திருக்கின்றார்கள். இவருடைய புண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே தவ வாழ்க்கை மேற்கொண்ட சின்ன பாலயோகி.